எல்லாருக்கும் என்னோட வணக்கம். கிரைம் பேட்ரோல் டயல் 100க்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். வாழ்க்கைங்கிறது ஒரு புத்தகம்னா அதுல இருக்கிற முக்கியமான அத்தியாயம்னா அது காதல் தான். அதுல இருக்கிற ஒவ்வொரு பக்கமும் வார்த்தைகளும் எப்படிப்பட்ட விதத்துல எழுதப்பட்டிருக்கும்னா அதோட தாக்கம் சாகிற வரைக்கும் நம்மளோட மனசுக்குள்ள இருக்கும். எல்லா உறவுகளுக்கும் காதலோட பெயரை கொடுக்க முடியும். ஆனா எல்லா உறவுகளை விட காதலை தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கல்யாணங்கிறது வாழ்க்கையில எப்படிப்பட்ட அத்தியாயம்னா அது நம்பிக்கையால வாக்குறுதியால எழுதப்படுது. உயிரே போனாலும் நிச்சயம் வாக்குறுதிகளை காப்பாத்தணும்னு சொல்லுவாங்க. இந்த காலத்திலயும் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஆளுங்க இருக்காங்களா? ஹலோ, அண்ணா. சரி, நான் உடனே வரேன். ரித்து, நம்ம ரெண்டு பேருக்குமே ஏற்கனவே ஒருத்தர் தெரியும். இருந்தாலும் ஒரு புது ஆரம்பத்துக்காக ரெண்டு பேரும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ரித்து, இவ்ளோ அவசரமா எங்கம்மா கிளம்பிட்ட? ஏதாவது பிரச்சனையா? அது ஒன்றும் இல்லைம்மா, எல்லாம் ஓகே தான். நான் மார்க்கெட் போறேன். தனியாவா போற? பூமிகா எங்க காணோம்? அவளையும் உன் கூட கூட்டிட்டு போ. இல்லை, வேண்டாம்மா. அது அதித்தி மம்மி கால் பண்ணாங்க. நான் அவங்களோட தான் போறேன். அவங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதித்தியோட அம்மாவா? சரி சரிம்மா, போயிட்டு வா. ஹாய் அண்ணி. அட, என்ன எப்படி போறாங்க? பார்க்க கூட இல்ல. ஹலோ, வீட்டுக்கு போயிட்டியா? ஆனா உன்னோட சோ கால்ட் ரித்து அக்கா இருக்காங்கல்ல, இப்பெல்லாம் ரொம்ப ஆட்டிடியூட் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட சோ கால் ரித்து அக்கா உனக்கும் அண்ணி தான். அப்புறம் அவங்களோட ஆட்டிடியூட் அதை பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரியா? சரி. ஹலோ. ஹாய் ரித்து, இன்னைக்கு சாயந்தரம் நாம ரெண்டு பேரும் வெளியில போலாமா? ஷாப்பிங், டின்னர், இல்லனா நைட் ஷோ? நாம ரெண்டு பேர் மட்டும். உனக்கு ஓகேவா? ஹலோ ரித்து, பதில் சொல்லு. எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான், எந்த பிரச்சனையும் இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன். அப்போ ஈவினிங் ரெடியாரு, நாம 7 மணிக்கு போலாம். ஓகே? ஓகே. அண்ட் ஐ மிஸ் யூ. ஐ லவ் யூ டூ. பாய். இது நல்லா இருக்குல்ல? ஒரு விஷயம் சொல்லவா? உன் கையில இருக்க மருதாணியோட சாயம் போற வரைக்கும் இந்த போட்டோ தான் என் டிபியா இருக்கும். அப்போ மெஹந்தி அழிஞ்சதுக்கு அப்புறம்? அது அழிஞ்சதுக்கு அப்புறமா டிபி சேஞ்ச் ஆகும், ஸ்டேட்டஸ் சேஞ்ச். ஒருவேளை ஃபியூச்சர்ல நம்ம ரெண்டு பேரும் வேற வேற மாதிரி மாறிட்டோம்னா? அப்பவும் நாம ரெண்டு பேரும் ஒருத்தர் கண்டிப்பா காதலிச்சுட்டு தான் இருப்போம். ஜூலை 2016 தான் ரித்துவை எல்லாரும் கடைசியா பார்த்தது. ஜூலை 16 அன்னைக்கு ராத்திரியே அவளோட மிஸ்ஸிங் கேஸ் போலீஸ் கைக்கு வந்தது. அன்னைக்கு ரித்து எங்க போய்கிட்டு இருந்தா? யாரை சந்திக்க போனா? இந்த கேஸுக்கான முக்கியமான அத்தியாயம் இது. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மோசமா எழுதப்பட்டிருக்கு.
ரித்துவோட கல்யாணம் நிஷாந்த் கூட 1 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது. அந்த கல்யாணம் அவங்க சம்மதத்தோட தான் நடந்தது. ரித்து ஒரு எஜுகேட்டட் ஹவுஸ் ஒய்ஃப். அப்புறம் நிஷாந்த் கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல டியூட்டரா இருந்தான். கோச்சிங் சென்டர்ல மட்டும் இல்லாம வீட்லயும் டியூஷன் எடுத்துக்கிட்டு இருந்தான். ரித்து, நீங்கள் டயல் செய்த எண் தற்பொழுது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. ரித்து காணாம போனது ரொம்பவே விசித்திரமா இருந்தது. அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நிறைய சந்தேகங்களையும் எழுப்புச்சு. அந்த லேடி யாரு? அதித்தியோட அம்மாவா? ஆமா சார், ரித்து என்கிட்ட அப்படிதான் சொல்லிட்டு போனா. அதித்தி அம்மாவோட சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போறேன்னா, ஆனா இன்னும் வரல சார். சாயங்காலத்துல இருந்து அவ போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அந்த அதித்தியும் அவங்க அம்மாவும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சார், அதித்தி என்னோட ஸ்டூடெண்ட். எங்க வீட்டுக்கு டியூஷன் படிக்க வருவா. ரித்துக்கும் அதித்திக்கும் அப்படிதான் பழக்கமாச்சு. வேற யாரையோ அதித்தியோட அம்மான்னு எனக்கு தெரிஞ்சு ரித்து தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் சார். என்ன சொல்றீங்க? வேற யாரையோ அதித்தியோட அம்மா நினைச்சிட்டு இருக்காங்களா? ஆமா சார், 3 நாளைக்கு முன்னாடி ரித்து ஒருத்தங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. அம்மா, இவங்க ரஜினி, அதித்தியோட அம்மா. வணக்கங்க. வணக்கங்க. வாங்க உட்காருங்க, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். இருங்கம்மா, நீங்க உட்காந்து பேசிட்டு இருங்க, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். வாங்க. ரித்து அதித்தியோட அம்மான்னு சொன்னா, ஆனா அவங்க அதித்தியோட அம்மா கிடையாது. வந்தது அதித்தியோட அம்மா இல்லனா நீங்க எதுக்காக நம்புனீங்க? உங்களுக்கு அதித்தியோட அம்மாவை தெரியாதா? சார், உண்மை என்னன்னா, என்ன தவிர இது வரைக்கும் அதித்தியோட அம்மாவை யாரும் பார்த்ததில்ல. எல்லாருக்கும் அதித்தியை மட்டும்தான் தெரியும். ஆனா ரித்து யாரோ ஒருத்தர அதித்தியோட அம்மான்னு சொல்லிருக்கா, அம்மாவும் அதை நம்பியிருக்காங்க. இந்த விஷயத்த பத்தி ரித்து என்கிட்ட சொன்னதில்ல சார். அவ வேற யாரையோ அதித்தியோட அம்மான்னு நினைச்சிட்டு இருக்கா. அந்த பொம்பளை அதித்தியோட அம்மா இல்லனா அந்த பொம்பளை யாரு? சார், அம்மா மட்டும்தான் அந்த பொம்பளைய பார்த்திருக்காங்க. அதோட அம்மா என்கிட்ட ரித்து அதித்தி அம்மாவோட வெளியில போயிருக்கான்னு சொன்னதும் நான் அதித்திக்கு தான் உடனே கால் பண்ணேன். சாரி சார், அது கொஞ்சம் ஃபீவர், அதனால தான் வரல. இல்ல, இட்ஸ் ஃபைன் அதித்தி. ரித்து அங்க வந்திருக்காளா? எந்த ரித்து சார்? ஏய், ரித்து என்னோட வைஃப். அவ உங்க அம்மா கூட மார்க்கெட் போறதா சொல்லிருந்தா. ரித்து மேமா? ஏன் அம்மா கூட வா? அதுவும் மார்க்கெட்க்கு? ஆமா, அவ எங்க அம்மா கிட்ட அப்படிதான் சொல்லிருக்கா. உங்க அம்மா தான் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்கன்னு. இல்ல சார், அம்மா இது வரைக்கும் அப்படி எதுவுமே சொல்லல. சரி, நான் உங்க அம்மா கிட்ட பேசின, கொஞ்சம் ஃபோன் கொடு. நான் அதித்தியோட அம்மா கிட்ட பேசினப்போ அவங்க என் ஒய்ஃபை தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க எங்க கிட்ட பொய் சொல்றாங்கன்னு நினைச்சோம். அதனால அவங்க வீட்டுக்கு கூட போய் பார்த்தோம். சார், நீங்களா? அது அதித்தி இருக்காளா? அதித்தி? நிஷாந்த் சார், நீங்களா? நீங்க அதித்தியோட அம்மாவா? ஆனா ரித்து வீட்டுக்கு வேற யாரையோ கூட்டிட்டு வந்தாப்பா. அம்மா, இவங்க ரஜினி, அதித்தியோட அம்மா. வணக்கங்க. அதித்தியோட அம்மாவா நீங்க? அன்னைக்கு ரித்து வேற யாரையோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாப்பா. இவங்க தான் ரஜினி, அதித்தியோட அம்மா. வணக்கங்க. ரித்துவோட மாமியார் யார் அதித்தியோட அம்மா நினைச்சாங்களோ அவங்க உண்மையிலேயே அதித்தியோட அம்மா கிடையாது. அப்ப ரித்து போய் சொல்லிருக்காளா, இல்ல தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏமாந்துகிட்டு இருந்தாளா? இந்த கேஸ் இந்த மாதிரியான பல திருப்பங்களோட ஆரம்பிச்சது. இந்த கேஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான ரகசியமான கேள்வி என்னன்னா, அதித்தியோட அம்மான்னு சொல்லப்பட்ட அந்த லேடி யாருங்கிறது தான். அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு விஷயமும் அடங்கியிருக்கு. ரித்துவும் அவங்க மாமியாரும் தவிர வேற யாரும் அவங்கள பார்த்ததில்ல. ஹரிஷோ, ரித்து அந்த பொம்பளைய அதித்தியோட அம்மான்னு தான் சொன்னாலா? ஆமா சார், நான் ஏன் பொய் சொல்லணும்? ரித்துவே என்கிட்ட சொன்னா அவங்க அதித்தியோட அம்மான்னு. எத்தனை மணிக்கு ரித்து வீட்டை விட்டு கிளம்புனா? மத்தியானம் 2-2:30 மணி இருக்கும் சார். அதோட ரித்துவே என்கிட்ட சொன்னா. அது அதித்தியோட அம்மா கால் பண்ணிருந்தாங்க, நான் அவங்களோட தான் போறேன். ஃபோன் வந்த பிறகுதான் அவ வீட்டை விட்டு கிளம்புனா சார். சார், ஒரு 3 மணிக்கு நான் கூட ரித்துக்கு கால் பண்ணிருந்தேன். ஆனா அப்போ அவ என்கிட்ட அதித்திய பத்தியோ இல்ல அந்த லேடிய பத்தியோ எதுவும் சொல்லல. எங்க இருந்து நீங்க ரித்துவுக்கு கால் பண்ணீங்க? நான் கோச்சிங் கிளாஸஸ்ல இருந்தேன். ஆனா நீங்க தானே சொன்னீங்க அதித்திக்கு உங்க வீட்ல டியூஷன் எடுக்கிறேன்னு. சார், நான் வேற ஒரு பிரைவேட் கோச்சிங் சென்டர்லயும் வேலை பார்க்கறேன். எங்க இருக்கு அந்த கோச்சிங் சென்டர்? சாந்தி நகர்ல சார். மார்னிங் 10 to 4 அங்க கிளாஸ் எடுப்பேன். அப்புறம் ஈவினிங் 5 to 6 வீட்ல கிளாஸ் எடுப்பேன். அதித்தியும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி வீட்டுக்கு கிளாஸ் அட்டென்ட் பண்ண வருவா. ஆனா சார்,
இன்னைக்கு அவ கிளாஸ்க்கு வரல. ரித்து காணாம போனதுக்கும் அதித்தி அப்புறம் அவங்க அம்மா அந்த பொம்பளைக்கு என்ன சம்மந்தம் இருக்கும்? சார் அதான் எனக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். அந்த பொம்பளையால என் ரித்துக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. மனோஜ், ரித்துவோட ஃபோன் எங்க எத்தனை மணிக்கு சுவிட்ச் ஆஃப் ஆச்சுன்னு பாரு. அவளோட கால் ரெக்கார்ட்ஸையும் செக் பண்ணு. ஒருவேளை அந்த பொம்பளை ரித்துவுக்கு கால் பண்ணியிருந்தா அவளோட ஃபோன் நம்பர் அந்த கால் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கும். அந்த பொம்பளை பார்க்க எப்படி இருப்பான்னு கொஞ்சம் விவரமா சொல்ல முடியுமா? சொல்றேன் சார். ரித்துவோட மாமியார் சொன்னதை வச்சு அந்த பொம்பளைக்கான ஸ்கெட்சை வரைஞ்சாங்க. ரித்துவோட மிஸ்ஸிங் கேஸ் கண்டிப்பா அந்த பொம்பளையோட சம்மந்தப்பட்டிருக்குன்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. இவங்கள அதித்தியோட அம்மான்னு சொல்றாங்க. எங்களுக்கு இவங்க யாருன்னே தெரியாது சார். தேவையில்லாம எதுக்கு எங்களை தொந்தரவு பண்ண வரீங்க? உங்களை தொந்தரவு பண்ண இங்க வரல. ரித்துவோட ஹஸ்பண்டும் அவங்க மாமியாரும் சொன்னதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் இங்க வந்தோம். உங்களுக்கு ரித்துவை தெரியாதுன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதித்தி, நீ கடந்த 7 மாசமா நிஷாந்தோட வீட்டுக்கு டியூஷன் போயிட்டு இருக்கல. ரித்துவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ரித்து தன்னோட மாமியார்கிட்ட இந்த பொம்பளையை எதுக்கு உன்னோட அம்மான்னு சொன்னாங்க? சார், நிஷாந்த் சார் அவரோட கல்யாணத்துக்கு அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவரோட கொலீக்ஸ்க்கும் ஒரு சின்ன பார்ட்டி வச்சாரு. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ரித்து மேம பார்த்தேன். Congratulations. We wish you a very happy married life. Thank you. அப்போல இருந்து எப்பயாவது தான் ரித்து மேம் கிட்ட நான் பேசுவேன். ஆனா அவங்க வீட்ல மட்டும் தான் மீட் பண்ணுவோம். வெளியில எல்லாம் பார்த்ததில்ல. என்கிட்ட அவங்க நம்பர் கூட இல்ல. I don't know. வேற ஒரு லேடியா எங்க அம்மான்னு அவங்க ஏன் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. ஹலோ. ஹலோ அண்ணா, அண்ணி பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல. அண்ணியோட ஃபேமிலி வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நேத்து ராத்திரில இருந்து நீங்க அண்ணியை தேடுறதா அம்மா சொல்லிட்டாங்க. அண்ணா அண்ணா, ஒரு தடவை நீ இங்க வந்து பாத்துட்டு போயேன். அவங்க அண்ணியை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க. சரி, நான் வரேன். கடவுள் மேல நம்பிக்கை வைங்க சம்மந்தி. ஆனா சம்மந்தி, உங்ககிட்ட ரித்து போய் சொல்லிட்டான்னு தோணுதா? என்ன பேசுறீங்க நீங்க? எனக்கு ரித்து மேல நம்பிக்கை இருக்கு. எனக்கு என்னமோ அந்த பொம்பளை தான் ரித்து கிட்ட போய் சொல்லிருப்பான்னு தோணுது. ஆனா அத்தை, அந்த லேடி யாரா இருக்க முடியும்? அவளால ரித்து அக்கா இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை. இப்படி கூட ஆயிருக்கலாம் பிரதீக். இதெல்லாம் நிச்சயமா அந்த அதித்தி இல்லனா அதித்தியோட அம்மா கூட பண்ணிருக்கலாம். சார், ரித்துவோட கால் ரெக்கார்ட்ஸ் இதை வச்சு பார்க்கும்போது நேத்து அவளுடைய ஃபோன் சாயந்தரம் 4 மணிக்கு ஜாசிட்டிகம் ஹைவேல சுவிச் ஆஃப் ஆயிருக்கு. இந்த கால் ரெக்கார்ட்ஸ்ல அதித்திக்கும் அவங்க அம்மாவுக்கு ரிலேட்டடா எந்த நம்பர்ஸும் இல்லை சார். ரித்து அவ மாமியார்கிட்ட அதித்தியோட அம்மான்னு சொன்னாலே அந்த பொம்பளையோட நம்பர் உங்களுக்கு ஏதாவது கிடைச்சதா? அம்மா, இவங்க தான் ரஜினி, அதித்தியோட அம்மா. சார், கடந்த 7 நாளா அதித்தி அடிக்கடி ஒரு நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு இருந்திருக்கா. நேத்து மதியம் 2:30 மணிக்கு கூட ரித்துவுக்கு அந்த நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு சார். நேத்து மதியம் 3 மணிக்கு அந்த மொபைலோட லொகேஷன் ஜாசி ஹைவேல இருந்திருக்கு. அங்க போய் கூட ரித்து அந்த நம்பருக்கு தான் கால் பண்ணிருக்கா. ஒருவேளை இந்த நம்பர் அந்த பொம்பளையோட ரிலேட்டடா இருக்கலாம். அந்த நம்பர் யார் பேர்ல எடுத்திருக்காங்கன்னு பார்க்க வேண்டியதானே? சார், மொபைல் கம்பெனிக்கு ரெக்வஸ்ட் அனுப்பியிருக்கோம் சார், சீக்கிரமா தெரிஞ்சிடும். அந்த இடத்துக்கு பக்கத்துல கூட கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க. ரித்துவையும் அந்த பொம்பளை யாராவது சேர்த்து பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நிஷாந்தோட வீட்டு பக்கத்துல விசாரிச்சு பாருங்க, ஏதாவது லீக் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சார், மாமா, ரித்து அக்காவை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? பிரத்திக்கு ஏதாவது தெரிய வந்திருந்தா நான் தனியா வந்திருக்க மாட்டேன்.
என்ன நடக்குதுங்க? உங்க யாருக்காவது தெரிய வந்திருக்கும்ல? அப்பா எங்களுக்கே எதுவும் தெரியலப்பா. யாருனே தெரியாத ஒரு பொம்பளை இவ எதுக்கு நம்பி போகணும்? அம்மா ரித்து வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அவளுக்கு என்ன தெரியும்? நீங்களாவது ஜாக்கிரதையா இருந்திருக்கணும்ல. ஒத்துக்கிறேன், நான் தப்பு பண்ணிட்டேன். அவ உன்கிட்ட சொல்லலன்னு எனக்கு தெரியாதுப்பா. அவ அந்த பொம்பளை கிட்ட அதித்தியோட அம்மா நினைச்சு பழகியிருக்கா. இங்க பாருப்பா, ரித்தி ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருந்திருப்பா. நீ தயவு செஞ்சு அவளை தப்பா நினைக்காதப்பா. இல்லம்மா, நான் அவளை எதுவும் தப்பா நினைக்கல. ஆனாப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை ரித்துக்கு ஏதாவது... ரித்துவுக்கு ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்? இப்ப அவ எங்க இருப்பா? அதித்தியோட அம்மான்னு சொல்லப்படுற அந்த லேடியோட உண்மையான முகம் என்ன? உண்மையிலேயே அவங்க யாரு? ரித்துவோட வீட்லயும் விசாரிச்சாச்சு, அதித்தியோட வீட்லயும் விசாரிச்சாச்சு, ரித்துவோட ஃபோன் கால் ரெக்கார்ட்ஸையும் பார்த்தாச்சு. ஆனாலும் அந்த பொம்பளை பத்தின எந்த விஷயமும் வெளியே தெரிய வரல. எந்த மொபைல் நம்பரை அந்த பொம்பளை பிடிக்கிறதுக்கான க்ளூவா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதோட ரிசல்ட்டும் ஃபெயில் ஆயிடுச்சு. சார், அந்த நம்பர் ஃபேக் ஐடியை யூஸ் பண்ணி 7 நாளைக்கு முன்னாடி தான் வாங்கியிருக்காங்க. அந்த நம்பரை வச்சு ரித்துக்கு மட்டும் தான் கால் பண்ணிருக்காங்க. அப்படின்னா அந்த நம்பர் ரித்துவை ஏமாத்த மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதித்திக்கும் அவங்க அம்மாக்கும் அந்த பொம்பளைக்கும் அந்த நம்பருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்ல சார், அந்த பொம்பளையை பத்தி நமக்கு இது வரைக்கும் எந்த லீடும் கிடைக்கல சார். அந்த பொம்பளையை பார்த்தவங்க தெரிஞ்சவங்க கூட நமக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல சார். இந்த பொம்பளை சம்பந்தமா இந்த ஸ்கெட்சை தவிர நம்மகிட்ட வேற எந்த எவிடன்ஸும் இல்ல. இந்த பொம்பளையை பத்தி ரித்துவோட மாமியார் நம்மகிட்ட சொன்னாங்க. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு பொம்பளையே இல்லையோ? சார், நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது ரித்துவோட மாமியார் போய் சொல்லிருக்காங்க. அவ காணாம போறதுக்கு அவங்க தான் காரணமா? வாய்ப்பு இருக்கு. ரித்து 1 மாசத்துக்கு முன்னால நிஷாந்த கல்யாணம் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு வந்திருக்கா. புதுசா கல்யாணமான பொண்ணு காணாம போறதுக்கு காரணம் வரதட்சணை வேற எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா ரித்துவை காணாம அடிக்கிறதுக்கு பயங்கரமா ப்ளே பண்ணிருக்காங்க. இப்படி ஒரு முகத்தையும் கொடுத்திருக்காங்க. இவளுக்கு பேரும் இல்ல, ஐடென்டிட்டியும் இல்ல. ரித்து காணாம போனதுக்கு மாமியார் வீட்டுல உள்ள ஆளுங்க காரணமா இருப்பாங்களோன்னு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களோட இந்த இன்வெஸ்டிகேஷன்ல ரித்து அண்ட் நிஷாந்தோட கல்யாண விவரங்கள் தெரிய வந்தது. அதுல ஒரு பக்கம் ரித்துவுக்கு கல்யாணம் ஆன பிறகு நிஷாந்த் கூடயும் அவங்க வீட்டு ஆளுங்க கூடயும் ரித்து எப்படி பழகினான்னு தெரிய வந்தது. அப்புறம் இன்னொரு பக்கம் ரித்துவோட அம்மா வீட்டுல ரித்துவோட கல்யாண வாழ்க்கையை பத்தியும் நிஷாந்துக்கும் ரித்துவுக்கும் இடையில இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் பத்தியும் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. சார், எனக்கு என்னமோ ரித்துவோட வீட்டுல அவளுக்கு யார் கூடயும் எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல சார். ஒருவேளை அந்த விஷயம் உங்க காதுக்கு வராம கூட இருந்திருக்கலாம் இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க மாமியார் வீட்டுல ரித்துக்கிட்ட ஏதாவது எதிர்பார்த்திருக்கலாம். அது உங்களுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம் இல்லையா? சார், நிஷாந்தும் அவன் அம்மாவும் கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க சார். அதனாலதான் சார் நாங்க கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்க கேட்காமயே நாங்க நிறைய கொடுத்தோம். அந்த சமயத்துல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா ரித்து கண்டிப்பா எங்க கிட்ட ஷேர் பண்ணிருப்பா சார். அதோட சார், ரித்து நிஷாந்த பத்தியும் அவ மாமியார் பத்தியும் பாராட்டிக்கிட்டே இருப்பா. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஆனா இப்போ யாரு கண்டுபட்டுச்சுன்னே தெரியல சார். நிஷாந்தி அவங்க வீட்டு ஆளுங்களையும் உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும்? 10 வருஷத்துக்கு முன்னால நாங்கெல்லாம் நெய்பர்ஸ் தான் சார். நிஷாந்தோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அவங்கெல்லாம் ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க சார். நான் ரித்துக்காக மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல தான் நான் நிஷாந்தை மீட் பண்ணேன். அவ்வளவுதான் சார். அப்பவே என் தேடல் முடிஞ்சு போச்சு சார். இந்த பையன் 10th படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வீட்லயே டியூஷன் எடுத்தவன் சார். அவனோட படிப்போட சேர்த்து மொத்த குடும்பத்தையும் அவன் தான் சார் பாத்துக்கிட்டான். அப்புறம் அவன் அம்மா கிட்ட பேசின கல்யாணத்தையும் முடிவு பண்ணிட்டேன். அண்ணா, உங்களுக்கும் எனக்கும் சம்மதம் தான். ஆனா கல்யாணம் பண்ணிக்க போறது ரித்து நிஷாந்தும் தானே. அதனால முடிவை அவங்க கிட்டே விட்டுடலாம். அதான் நல்லது. நிச்சயமா. சின்ன வயசுல 2 பேரும் ஒன்னாதான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப திடீர்னு இந்த மாதிரி பேசுறது வித்தியாசமா தான் இருக்கும். இவங்க 2 பேரையும் நம்ம தனியா கொஞ்சம் பேச அனுப்பினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. நீ ரொம்ப மாறிட்ட. நீ கூட தான் ரொம்ப மாறிட்ட. நீ தான் வருஷத்துல 6 தடவை மாறுவிய. ஸ்ப்ரிங், சம்மர், வின்டர், ஆட்டம், மான்சூன். உனக்கு ரித்துன்னு பேர் வச்சதுக்கு பதிலா தேவதன் வச்சிருக்கலாம். அப்படியா? ஆமா, உங்களோட பேர் என்ன? நிஷாந்த் தானே? உனக்கு நிஷாந்தன் பேர் வச்சிருக்க கூடாது, கவிங்கன்னு பேர் வச்சிருக்கணும். எல்லா மனுஷங்களும் நாள் ஆக ஆக மாறிடுறாங்கல்ல. சார், நிஷாந்தோட ஃப்ரெண்ட், ரிலேஷன், நெய்பர், கொலீக்னு எல்லார்கிட்ட விசாரிச்சு பார்த்தாச்சு சார். இவங்க யாருமே ரித்துவுக்கும் அவங்க மாமியார் வீட்டுக்கும் பிரச்சனைங்கிற மாதிரி எதையுமே சொல்லல சார். ஒருவேளை நிஷாந்துக்கும் ரித்துக்கும் நடுவில் ஏதாவது நடந்திருக்கலாம். அது வெளியே யாருக்கும் தெரியாம இருந்திருக்கலாம் இல்லையா? நிஷாந்தோட கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணீங்களா? அஃபேரை பத்தின ஏதாவது தெரிஞ்சதா? இல்ல சார்,
நிஷாந்த் அதிக அளவில் அவன் கலீக்ஸ் கிட்டயும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் தான் சார் பேசுறான். விசாரிச்சதுல நிஷாந்தோட அம்மாவை பத்தி கூட எல்லாரும் நல்ல விதமா தான் சொல்றாங்க. அவங்க அம்மாவை பத்தி அவங்க சொல்றது உண்மைனா ரித்து கிட்ட தான் விஷயம் நிக்குது. ஒருவேளை ரித்து அந்த பொம்பளைய அதித்தியோட அம்மான்னு பொய்யான இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கலாம்ல சார்? அம்மா இவங்க தான் ரஜினி, அதித்தியோட அம்மா. சரி, ரித்து போய் சொன்னானே வச்சுப்போம். ஆனா எதுக்காக சொல்லணும்? ஒருவேளை அந்த கல்யாணத்துல அவளுக்கு விருப்பம் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அவ சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னு ரித்துவோட வீட்டாளுங்க சொன்னாங்களே. அவளோட கால் ரெக்கார்ட்ல கூட அஃபேரை பத்தின எந்த விஷயமும் இல்லையே. தன்னைத்தானே தலைமறைவா அவ எதுக்காக ஆக்கிக்கணும் சொல்லு? சார், ரித்து போய் சொல்றது கூட ஒரு பிளான் தான் சார். ஒரு பொம்பளை தன்னைத்தானே மிஸ்ஸிங்ன்ற அளவுக்கு காட்டிக்கிறான்னா அவளோட அஃபேரை மறைக்க முடியாதானே சார்? அவகிட்ட வேற நம்பர் கூட இருந்துக்கலாம்ல சார்? சரி மனோஜ், அவ தலைமறைவு ஆகலன்னு வச்சுப்போம். ஒரு பொம்பளைய அதித்தியோட அம்மானு வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது, ஒரு கால் வந்தவொடனே வெளியே போறது, இதெல்லாம் விசித்திரமா இல்ல? இதுல வேற ஏதோ விஷயம் இருக்கு. ஒருவேளை ரித்து காணாம போன விஷயத்துல அதித்தியும் அவங்க அம்மாவும் சம்பந்தப்பட்டிருப்பாங்களோ? அவங்க 2 பேரும் இன்னொரு தடவை நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணு. ரித்து நிஷாந்த் சம்பந்தப்பட்ட எல்லாரையும் நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணு. யாருக்கோ நிஷாந்தும் ரித்துவும் சேர்ந்து இருக்கிறது பிடிக்கவே இல்லை. நாம எல்லா பாசிபிலிட்டிஸையும் செக் பண்ணியே ஆகணும். ஓகே சார். லாஸ்ட் டைம் ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். இந்த மாதிரி என்னால முடியாது. ஓ மாமியார் வீட்டுக்கு உன்னை பத்தின உண்மை தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? அம்மா, நீங்களும் அண்ணனும் ஏன் அண்ணி தப்பா புரிஞ்சிருப்பாங்கன்னே நினைக்கிறீங்க? ஒருவேளை அண்ணி கூட ஏதாவது யோசிச்சிருக்கலாம்ல. அதாவது அண்ணி உங்ககிட்ட பொய் சொல்லி ஏதாவது பண்ண நினைச்சிருக்கலாம்ல. நீ என்ன சொல்ல வர? அவ என்கிட்ட ஏன் பொய் சொல்லணும்? உங்ககிட்ட அவங்க ஏன் பொய் சொன்னாங்கன்னு அண்ணியை தான் கேட்கணும். இல்லனா ஒருவேளை அன்னிக்கு அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல இஷ்டம் இல்லையோ என்னமோ. பூமிகா, அதனால அவங்க வாய மூடு. இதுக்கு மேல ஏதாவது பேசுறேன்னு வச்சுக்க. ஹலோ, ப்ளீஸ் ஜோஹி, தயவு செஞ்சு இந்த விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லிடாத. ஒருவேளை இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், என் அம்மா என்ன அவ்வளவுதான் கொன்னே போட்டுருவாங்க. அதித்தி, நீ என்கிட்ட வேற எந்த விஷயத்தையும் மறைக்கலல? இல்ல ஜோஹி, உன்கிட்ட நான் எதுக்காக மறைக்கணும்? சார், நான் உங்ககிட்ட எதையும் மறைக்கல. எனக்கு ரித்துக்கும் நடுவில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை ரித்து உங்ககிட்ட இருந்து ஏதாவது மறைச்சிருக்கலாம் இல்லையா? உங்களுக்கு ரித்து மேல சந்தேகம் வரலையா? என்ன சந்தேகம்? அதாவது ரித்து பேசும்போது அவங்க பாஸ்ட்லயோ இல்ல பிரசன்ட்லயோ யார் கூடயாவது அஃபேர் இருக்கிற மாதிரி. அஃபேரா? இல்ல சார், ரித்துக்கு யாரு கூடயும் எந்த அஃபேரும் கிடையாது சார். கண்டிப்பா என் ரித்து ஏதோ ஒரு கான்ஸ்பிரசில மாட்டிட்டு இருக்கா. அதோட இந்த விஷயம் யாருன்னே தெரியாத ஒரு பொம்பளையோட சம்பந்தப்பட்டிருக்கு. ரித்து உங்க அம்மா கிட்ட அந்த பொம்பளைய பத்தி பொய் சொல்லியிருக்கான்னு உங்களுக்கு தோணலையா? சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க ரித்துவை சந்தேகப்படுறதுக்கு பதிலா முதல்ல அந்த பொம்பளை யாருங்கிற விஷயத்த கண்டுபிடிங்க. அவளால தான் 7 நாளா என் ரித்து காணாம போயிட்டா. இந்த கேஸ்ல அந்த பொம்பளை உண்மையிலேயே இருக்காளா இல்லையாங்கிற கேள்வியே அதிகம் வந்தது. ஒரு பக்கம் ரித்து அந்த பொம்பளைய அதித்தியோட அம்மான்னு சொல்லிருக்கா, அத பொய்ன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த பொம்பளைய சஸ்பெக்டா நினைச்சு ரித்துவை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பொம்பளை உண்மையிலேயே இருக்காளா இல்லையா? போலீஸை பொறுத்தவரை அது உண்மையிலேயே புரியாத புதிரா இருக்கு. அவ இருக்கா அப்படின்னு நம்பி போலீஸ் ஒரு புது ஆங்கிள் அவளோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்க முயற்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. சார், அந்த பொம்பளையோட ஸ்கெட்சை பக்கத்துல இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சிருக்கோம். ஆனா அவளை பத்தின எந்த லீடுமே கிடைக்கல. அவளோட முகமும் எந்த கிரிமினலோடய மேட்ச் ஆகல சார். இன்ஃபார்மர்ஸ் நெட்வொர்க்கை அலர்ட் பண்ணுங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க இந்த பொம்பளைய பத்தின இன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும்னு. ஓகே சார். அந்த பொம்பளை யாருன்னு தேடுற அதே நேரத்துல ரித்துவுக்கும் நிஷாந்துக்கும் வேற யார் கூடவாவது அஃபேர் இருக்கான்னு தேட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ரித்துவுக்கும் நிஷாந்துக்கும் இடையில ஏதாவது பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருந்ததான்னு விசாரிச்சாங்க. இல்ல யாராவது அவங்க ரிலேஷன்ஷிப்பை பார்த்து பொறாமப்பட்டாங்களான்னு விசாரிச்சாங்க. ஆனா சீக்கிரமே ஒரு புது விஷயம் தெரிய வந்தது. அந்த கனெக்ஷன் அதித்தியோட அம்மான்னு சொல்லப்பட்ட கேரக்டரோட இல்ல, அது அதித்தியோட இருந்தது. சார், நான் அதித்தியும் ரித்து மேமையும் வெளியில மீட் பண்ணும் போது பார்த்ததில்ல. ஆனா என்ன ஆனா? இல்ல சார், ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, அதித்தி சம்பந்தப்பட்ட விஷயம்னா அதை மறைக்காம ஒழுங்கா சொல்லுங்க. இல்லனா? இல்ல சார், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா ரித்து மேம் மிஸ் ஆனதுக்கு அப்புறம் அதித்தி என்கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கினா, இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு. என்ன விஷயம் அது? ஆக்சுவலி சார், அதித்தி நிஷாந்த் சாரை லவ் பண்ணா. என்ன? எஸ் சார்.
அவ எங்ககிட்ட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பா அவளோட லைஃப் பார்ட்னர் நிஷாந்த் சார் மாதிரி இருக்கணும்னு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்ல. சார், ஒரு 17-18 வயசு பொண்ணுக்கு அவங்க டீச்சர் மேல ஃபீலிங்ஸ் வரது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. ஆனா சார், இவ்வளவு சின்ன பொண்ணு இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ண முடியுமா? ஒரு பொம்பளைய தன்னோட அம்மான்னு சொல்லி ரித்துவை மீட் பண்ண வச்சிருக்கா, அப்புறம் அவளை கிட்னாப் பண்ணிருக்கா. வாய்ப்பு இருக்கலாம் மனோஜ். இல்லைன்னா அதித்திக்கு இந்த ஐடியாவை கொடுத்தது வேற யாராவது இருக்கலாம் இல்லையா? ஒருவேளை நிஷாந்தா கூட இருக்கலாம். நிஷாந்த் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுங்க. நீங்க உடனே போய் அதித்தியை விசாரிச்சுட்டு வாங்க. சார். சார், கண்டிப்பா அப்படிலாம் எதுவும் இல்ல. நீங்க இது தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க சார். இந்த விஷயத்தை பத்தி நாங்க அதித்தி கிட்ட பேசணும். நீ நிஷாந்த் சாரை லைக் பண்றியா? ஆமா சார், எனக்கு அவரை பிடிச்சிருந்தது. ஆனா நான் ரித்து மேம எந்த லேடிக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கல. நான் உண்மையதாம்மா சொல்றேன். சரி, இந்த விஷயம் சொல்லு. உனக்கு மட்டும் தான் நிஷாந்த் சாரை பிடிக்குமா, இல்ல நிஷாந்த் சாருக்கு உன்னை பிடிக்குமா? சார், நீங்க என்ன சார் பேசுறீங்க? அதித்தி என்னோட ஸ்டூடெண்ட் சார். ஆனா உங்க ஸ்டூடெண்ட் அதித்தி உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டான்ல எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஒருவேளை அவளோட இன்னசென்ட் ஃபீலிங்கை நீ யூஸ் பண்ணிருக்கலாம் இல்லையா? அதித்தி உன்னை மிரட்டி இருக்கலாம். நீ ரித்துவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா உனக்கும் அதித்திக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வெளியே சொல்லிடுவேன்னு அதித்தியை அமைதியாக்குறதுக்காக நீயே ரித்துவை கிட்னாப் பண்ணிருக்கலாம் இல்லையா? சார், ரித்துவை எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். நான் அவளை லவ் பண்றேன் சார். ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நிஷாந்த் சார் என்னை எப்பவும் சீட் பண்ணதில்லை. என்னோடது கிட்டத்தட்ட ஒன் சைட் லவ் மாதிரி தான். இந்த விஷயத்த நான் அவர்கிட்ட சொன்னது கூட இல்லை, சொல்லணும்னு ஆசைப்பட்டதும் இல்லை. ஏன்னா எனக்கே தெரியும் அவர் என்னோட டீச்சர், வயசுல என்னை விட ரொம்ப பெரியவர். சார், எனக்கு என் பொண்ணை பத்தி நல்லாவே தெரியும் சார். அவ சின்ன பொண்ணு, இந்த மாதிரிலாம் யோசிக்கலாம். ஆனா தப்பான காரியம் எதுவும் இவ பண்ண மாட்டா, என்ன தலைகுனியை விட மாட்டா சார். என் பொண்ணு அங்க 1 மணி நேரம் தான் டெய்லி டியூஷனுக்கு போவா. ஆனா நான் இவளை எப்பவுமே கவனிச்சுட்டே தான் இருப்பேன். ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருந்திருந்தா கண்டிப்பா எனக்கு தெரிய வந்திருக்கும். அதித்திக்கு நிஷாந்துக்கும் அஃபேர் இருந்ததா இல்ல அதித்தியோடது ஒன் சைடு லவ்வா? இது எல்லாத்துக்கும் ரித்து காணாம போனதுக்கு சம்மந்தம் இருக்கு. ஆனா இதுல முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த ஸ்கெட்சில் இருக்கிற பொம்பளைக்கும் ரித்து காணாம போனதுக்கு என்ன சம்பந்தம்? ரித்து அவளை அதித்தியோட அம்மா நினைச்சிட்டு இருக்கா. சார், நான் நிஷாந்தோட தங்கச்சியோட ஆக்டிவிட்டியை செக் பண்ணேன். அவ ரித்துவோட தம்பி பிரதீக் கூட சுத்திக்கிட்டு இருக்கா. அப்புறம் பிரதீக்கும் பூமிகாக்கும் அஃபேர் இருக்கு. இவங்க அஃபேருக்கும் ரித்து காணாம போனதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? சார், அதை பற்றி எதுவும் தெரியல. ஆனால் அவங்க 2 பேரும் சுற்றிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா அவங்க ரித்து காணாமல் போனதை பற்றி கவலைப்படலைன்னு நல்லா தெரியுது. ஆமா சார், பூமிகாக்கும் பிரத்திக்கும் அஃபேர் இருக்குன்னு எனக்கும் ரித்துக்கும் ஏற்கனவே தெரியும் சார். உங்க முறைப்படி உங்க தங்கச்சியை உங்க மச்சானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? பண்ணலாம் சார். ஆனா ரித்துக்கு தான் அந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. அவங்க இனிமே மீட் பண்ணக்கூடாதுன்னு வான் பண்ணா. 2 பேரும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? உங்க 2 பேரையும் இதுக்கப்புறம் நான் ஒன்னா பார்க்கவே கூடாது. உங்க படிப்பு மேல மட்டும் கவனம் செலுத்துங்க. அக்கா, நாங்கள் படிப்பு மேலே கவனம் செலுத்திட்டு தானே இருக்கோம். பிரதீக் என்கிட்ட ஆர்கியூ பண்ணாத. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் கேளு. இல்லைன்னா நிஷாந்தோட அம்மா கிட்டேயும் நம்மளோட அப்பா அம்மா கிட்டேயும் சொல்ல வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கே நல்லா தெரியும். நாங்க பிரதீக்கை பத்தியும் பூமிகா பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு என்னவோ ரித்து சொன்னதை 2 பேரும் சீரியஸா எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல. சார், பூமிகா பிரத்திக்கை எப்பவும் பார்க்க மாட்டேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருந்தா. ஆனா பிரதீக் அவன் எப்பவும் அவனை பத்தி தான் யோசிப்பான் சார். ஒருவேளை ரித்து காணாம போனதுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இருக்குமோ? இல்ல சார், ரித்து அவனோட அக்கா. இதுக்கும் அவ காணாம போனதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது. ரித்து காணாம போனதுக்கு இவங்க யார் வேணா காரணமா இருக்கலாம். இப்ப கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், ரித்து காணாம போனதுக்கு இந்த பொம்பளை தான் காரணமா, இல்ல இந்த கேஸுக்கு இவளுக்கு சம்மந்தம் இல்லையா? ரித்துவை கடந்த 11 நாளா காணோம். அவ காணாம போனதுக்கு எனக்கு 2 பாசிபிலிட்டி தான் கண்ணுக்கு தெரியுது. ஒன்னு ரித்துவை எங்கேயாவது ஓடி போயிருக்கணும், இல்ல யார்கிட்டயாவது மாட்டிக்கிட்டு இருக்கணும். ஒரு வேலை பண்ணு, ரித்து காணாம போறதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரதீக் அப்புறம் பூமிகாவோட ஆக்டிவிட்டிஸை செக் பண்ணுங்க. கால் ரெக்கார்ட்ஸை எடுங்க. இந்த பொம்பளை ரித்துவை மீட் பண்றதுக்கு இவங்க 2 பேர் கூட காரணமா இருக்கலாம். சார், அந்த பொம்பளைய தேடுறதோட கூடவே ரித்து இறந்து போயிட்டாளா இல்ல எங்கேயாவது காணாம போயிட்டாளான்னு விசாரிச்சாங்க. அதுக்காக போலீஸ் அன்ஐடென்டிஃபைட் டெட் பாடிஸையும் செக் பண்ணி பார்த்தாங்க.
ஒருவேளை ரித்து காணாம போனதுக்கு ஹியூமன் டிராஃபிக்கிங் காரணமா இருக்குமோங்கிற ஆங்கிள் கூட விசாரிச்சு பார்த்தாங்க. ரித்து காணாம போன விஷயம் பத்தி போலீஸ்க்கு எந்த லீடுமே கிடைக்கல. ஆனா எதிர்பாராத விதமா ஒரு க்ளூ கிடைச்சது. இந்த கேஸுக்கு திருப்பு முனையா அது அமைஞ்சது. சார், அந்த ஃபேக் ஐடி நம்பர் இருக்குல்ல சார், ரித்து கூட கால் வந்துச்சு. இப்போ அது ஜாசி டிக்கம்கட் ஹைவேல சுவிட்ச் ஆன் ஆயிருக்கு சார். அந்த நம்பர்ல இருந்து மறுபடியும் என்னை கூப்பிட்டுருக்காங்க சார். இந்த முறை ரித்துவோட தம்பி பிரதீக் சார். அதுக்கப்புறம் அந்த நம்பர் மறுபடியும் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. நம்பர் எந்த லொகேஷன்ல சுவிட்ச் ஆஃப் ஆச்சா உடனே அங்க டீம் அனுப்புங்க. ரித்துவோட தம்பி பிரதீக்கோட போனை சர்வேலன்ஸ்ல போடுங்க சார். சார் நீங்க எதுக்காக? பிரதீக் கொஞ்சம் கூப்பிடுங்க. சார் பிரதீக் இப்பதான் வீட்டை விட்டு வெளியே போனா. எங்க போனா? சார் எங்க போனான்னு தெரியல. ஆனா எதுக்கு அவனை தேடுறீங்க? சார் பிரதீக் வீட்டில் சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போயிருக்கான் சார். ஓகே சார், கிளம்புங்க சீக்கிரம். ஓகே சார், பிரதீக்கோட ஃபோன் எந்த ஸ்பாட்ல கால் வந்துச்சோ அந்த இடத்துல தான் மூவ் ஆயிட்டு இருக்கு சார். நல்ல வேலை சார், நீங்களே வந்துட்டீங்க. நானே உங்களுக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன். அங்கே ஒரு பொண்ணு இருக்கு சார். சார் இந்த பொம்பளையை பார்த்தா நிஷாந்தோட அம்மா சொன்ன அந்த பொம்பளை மாதிரி இருக்கு சார். ரித்துவோட மாமியார் அதித்தியோட அம்மான்னு ரித்து தாங்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணதா சொல்லி அந்த லேடியோட முகத்தை போலீஸ்க்கு ஸ்கெட்ச் பண்ண உதவுனாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறது இப்ப நிரூபணம் ஆயிடுச்சு. ஆனா அந்த பொம்பளைய கொலை பண்ணது யாரு? ரித்து எங்க தான் இருக்கா? இத பத்தின எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக போலீஸ் ரித்துவோட தம்பிய ரிமாண்ட் பண்ணாங்க. சார் சார் அடிக்காதீங்க சார். சார் அடிக்காதீங்க சார். நான் எதுவும் பண்ணல சார். சார் சார் நான் நடந்தது சொல்லிடுறேன் சார். சார் சொல்லிடுறேன் சார். நான் எதுவும் பண்ணல சார். என்ன தயவு செஞ்சு நம்புங்க சார். நான் வீட்டில் இருக்கும்போது ஒரு பொண்ணு எனக்கு கால் பண்ணியிருந்தா. ஹலோ பிரதீக், உன்னோட அக்கா உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறா. யார் பேசுறது? உன்னோட சிஸ்டரோட ஃப்ரெண்ட். அவ அப்படி சொன்னதும் நான் அங்கே போனேன். அங்கே போய் பார்த்தா ஒரு லேடியோட டெட் பாடி இருந்தது. அதை பார்த்து பயத்தில் ஓடி வந்தேன். அப்பதான் நீங்க வந்தீங்க. கதை கேட்க நல்லா இருக்கு, ஆனா இதை நாங்க நம்ப மாட்டோம். ஒழுங்கா சொல்லு, ரித்து எங்க? சார் 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 எனக்கு எதுவும் தெரியாது சார். அந்த பொம்பளைய கொன்ன மாதிரி ரித்துவையும் கொன்னுட்டியா? இல்ல சார், நான் யாரையும் கொல்லல சார். ரித்து என்னோட அக்கா. நான் எதுக்காக கொல்லணும் சார்? என்ன ரித்து உன்ன பூமிக்காவை மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதனாலதான் நீ அந்த பொம்பளையோட ஹெல்ப்போட ரித்துவை அங்க கூப்பிட்டு கொலை பண்ணிருக்க. அந்த பொம்பளையால நீ மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக அவளையும் அங்கேயே வச்சு கொலை பண்ணிருக்க. இல்ல சார், நான் யாரையும் கொல்லல சார். மனோஜ், இவன் உண்மையை சொல்ற வரைக்கும் அவனை அடிச்சுக்கிட்டே இருக்க. சார் சார் நான் எதுவும் பண்ணல சார். சார் 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 என் பையன் என்ன தப்பு செஞ்சான் சார்? அவனை எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க? நாங்க உங்க பையனை ஒரு பணத்துக்கு முன்னால அரெஸ்ட் பண்ணிருக்கோம். ரித்து தான் அதித்தியோட அம்மான்னு அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். ஒருவேளை பிரதீக் ரித்துவை கொண்டு இருக்கலாம் இல்லையா? இல்ல சார், அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது சார். நிச்சயமா அவன் அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டான் சார். ப்ளீஸ் சார், அவனை விட்டுருங்க சார். அவனை அப்படிலாம் விட முடியாது. நீங்க எல்லாரும் இங்கிருந்து கிளம்பலாம் சார். உங்களை போலான்னு சொல்லிட்டேன். பூமிகா, உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கு. லட்சுமி, பூமிகா உள்ள கூட்டிட்டு வாங்க. எஸ் சார். உள்ள வாங்க. ஆமா சார், ஒத்துக்கிறேன். அண்ணி வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமும் நானும் பிரதீக்கும் மீட் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனா நானும் சரி பிரதீக்கும் சரி அவங்கள எதுவும் பண்ணல. நீ என்ன பண்ணலங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்ப நீ போலாம். ஆனா எங்க பெர்மிஷன் இல்லாம இந்த சிட்டியை விட்டு வெளியே போக கூடாது. அப்பா, ரித்துவும் நானும் ஏற்கனவே பிரதீக் பூமிகா கிட்ட எடுத்து சொல்லிட்டோம். ஆனா அவங்க ரெண்டு பேருமே சார் பிரதீக் அடிச்சு தோலை உரிச்சிட்டோம். ஆனா அவன் எதையுமே பண்ணலன்னு சொல்றான் சார். அப்படின்னா அந்த பிரதீக்கும் அந்த பொம்பளையோட மர்டருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாம இருக்கலாம். ஃபேக் நம்பர்ல இருந்து அவனே எதுக்காக கால் பண்ணணும்? அவன் உண்மையை தான் சொல்றான். ஆனா சார் பிரதீக் உண்மையை சொல்றானா? அந்த பொம்பளை கொண்டது யாரு? ரித்து எங்க போயிட்டா?
சார் ஒருவேளை அந்த பொம்பளை கொன்னதே ரித்துவா இருக்க வாய்ப்பு இருக்குமோ? அது என்னவா வேணா இருக்கலாம். இந்த பொம்பளை யாருன்னு தெரிய வரும்போது தான் நமக்கு அந்த விஷயம் தெரியும். இவ யாருன்னு நம்ம கண்டுபிடிக்க நம்மகிட்ட இவ ஸ்கெட்ச் மட்டும்தான் இருந்தது. இப்போ ஃபோட்டோவும் இருக்கு. இந்த ஃபோட்டோவை வச்சு இவளை ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஜோஹி, நான் உன்கிட்ட சொல்லிருந்தேன்ல இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு. நீ நம்பிக்கையை உடைச்சிட்டல்ல. அதித்தி போலீஸ் என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க, அதான் நான் பயந்துட்டேன். அது சரி, நீ தான் எந்த தப்பும் பண்ணலையே, அப்புறம் ஏன் நீ பயப்படுற? நான் ஒன்னும் பயப்படல. உனக்கு தெரியுமா, இதனால இப்ப எங்க அம்மா என்கிட்ட பேசுறது கூட நிறுத்திட்டாங்க. இட்ஸ் ஓகே அதித்தி, எல்லாம் சரியாயிடும். இதுதான் அந்த பொம்பளையோட போட்டோ. இவங்க டெட் பாடி எங்களுக்கு ஜாஸ்தி ஹைவேல கிடைச்சது. ஜாஸ்தில இருந்து டிக்கம்பர் வரைக்கும் மொத்த நெட்வொர்க்கை ஆக்டிவேட் பண்ண. எப்படியாவது இந்த பொம்பளையோட மொத்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சாகணும் உடனடியா. ஓகே சார். ரித்துவோட லீட் கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த பொம்பளையோட போட்டோவை வச்சு போலீஸ் அவ யாருன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதே சமயம் அவளோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சு. சார், இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பார்த்தா அவளை மர்டர் பண்ணது பிரதீக்கு ஃபேக் நம்பர்ல இருந்து கால் வரதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சார். அப்ப பிரதீக் சொல்றது உண்மைதான். ஆமா சார். ஆனா பிரதீக் இதையும் சொன்னா ஒரு பொண்ணு தான் அவன் கிட்ட பேசினான்னு. அப்ப அந்த பொண்ணு யாரா இருக்கும்? சார் ஒரு நிமிஷம் சொல்லு. சார், அந்த போட்டோல இருக்கிற லேடியை பத்தி தெரிஞ்சிடுச்சு. அவளோட பேரு ஷீதல். லலித்பூர்ல பிரகதி கிளாஸ்ல ரிசப்ஷனிஸ்டா ஒர்க் பண்ணிருக்கா. எங்க தங்கி இருந்தாங்க? வாங்க சார். சொல்லு சந்து. அவ இந்த வீட்ல தான் இருந்திருக்கா. ரெண்டுக்கு தனியா தான் இருந்திருக்கா. 6 மாசம் முன்னாடி தான் பிரகதி கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்கா. அப்போல இருந்து இங்க தான் இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? சார், நிறைய விசாரிச்சு பார்த்துட்டேன். ஆனா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. அவ ஜாசிக்ல தங்கியிருக்கான்னு மட்டும் தெரிய வந்தது. அவளுக்கு சொந்தம்னு யாரும் இல்ல. அவளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுல அவ ஒரு 1 நம்பர் கேடின்னு தெரிய வந்தது. அது மட்டும் இல்ல, அவளுக்கு நிறைய பேர் கூட அஃபேர் இருக்கான். அம்மா, ஷீதல் வேலை செய்யற இடத்துல ரித்து வரதையோ இல்ல அவகிட்ட பேசுறதையோ யாராவது பாத்துருக்காங்களா? அதையும் விசாரிச்சு பார்த்தேன். அதை பத்தி எதுவும் தெரிய வரல சார். எந்த வீடு? கதவை உடைங்க. மொத்த வீட்டையும் நல்லா சர்ச் பண்ணுங்க சீக்கிரம். ஓகே சார். சார், இங்க எதுவும் கிடைக்கல சார். சார், வீட்ல எதுவும் கிடைக்கல. எங்க அக்கம் பக்கத்துல விசாரிக்கிறேன் சார். ஒரு டீமை ஜாஸ்திக்கு அனுப்பி வைக்கிறேன். ஏதாவது லீட் கிடைக்கலாம் இல்லையா? ஓகே சார். அந்த பொம்பளையோட பேரு ஷீதல்னு போலீஸ்க்கு தெரிய வந்தது. ஷீதலோட பேக்ரவுண்டை செக் பண்ணப்ப ரித்துவுக்கு எதிராக போடப்பட்ட பிளான் என்னன்னு தெரிய வந்தது. சார், ஷீதலை பத்தின மொத்த டீடைல்ஸும் கிடைச்சிருச்சு. 2.5 வருஷத்துக்கு முன்னாடி பிரைட் ஃபியூச்சர் கோச்சிங் சென்டர்ல ரிசப்ஷனிஸ்டா ஒர்க் பண்ணிருக்கா சார். அங்க நிஷாந்தும் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிருக்காரு சார். அவங்க 2 பேரும் போன்ல கூட பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவளோட கரண்ட் கால் ரெக்கார்ட்ஸை கூட செக் பண்ணு சார். அதுல தெரிய வந்தது என்னன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஜூஹியோட நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு சார். இந்த ஜூஹி யாரு? சார், ஜூஹி அதித்தியோட சேர்ந்து நிஷாந்த் கிட்ட தான் டியூஷன் படிக்கிறா சார். சார், என்ன பண்றீங்க? என்ன சார் கூட்டிட்டு போறீங்க? ஏறுடா, ஏறு. சார், நான் ஏதோ பண்ணல, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீ என்ன பண்ணலன்னு ஜூஹி எல்லாத்தையும் எங்ககிட்ட சொல்லிட்டா. சார், நான் தனியா எதுவும் பண்ணல. நிஷாந்த் சாரோட சேர்ந்து தான் பண்ணேன். ஒழுங்கா நீயே சொல்றியா இல்ல சொல்ல வைக்கணுமா? சார், நான் ஜூஹியை லவ் பண்ண. ஆனா அவ பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. அவங்க வீட்டுக்கு போய் என்னால பொண்ணு கேட்க முடியாது. ஒருவேளை நான் ஏதாவது பெரிய இன்ஸ்டிடியூட் ஓபன் பண்ணி அதை ரன் பண்ணா அவங்க பேரண்ட்ஸ் எங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பா சம்மதம் சொல்லிடுவாங்கன்னு நான் நம்பிட்டு இருந்தேன். அப்பதான் ரித்துவோட அப்பாவை நான் பார்த்தேன். அதுக்கப்புறமா அவர் எங்க அம்மா கிட்ட ரித்துவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி பேசினாரு. ரித்து அவருக்கு ஒரே பொண்ணு. அதனால அவங்க எனக்கு நிறைய வரதட்சணை கொடுப்பாங்கன்னு நம்பினேன். வரதட்சணைக்காக தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சார். ஆனா ரித்துவோட கதையை முடிச்சாதான் என்னால ஜூஹியை கல்யாணம் பண்ணிக்க முடியும். அதோட அதித்தி அவ என்ன லைக் பண்ற விஷயமும் எனக்கு தெரியும். அதனால நானும் ஜூஹியும் சேர்ந்து அந்த பிளானை போட்டோம். நான் ஜூஹியோட ஃபோன்ல இருந்து ஷீதலுக்கு கால் பண்ணேன். அவளை அதித்தியோட அம்மா மாதிரி நடிக்க சொன்னேன். ஷீதல் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியும். ஜூஹியும் ஷீதலும் ரித்துவை மார்க்கெட்ல மீட் பண்ணாங்க. ஜூஹி தான் ஷீதலை அதித்தியோட அம்மானு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா.
அதுக்கப்புறமா ஷீத்தல் அதித்தியோட அம்மா மாதிரி ரித்து கிட்ட நல்லா பழக ஆரம்பிச்சா. கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு ஏதோ சந்தேகம் இருக்குன்னு ரித்து கிட்ட சொல்ல ஆரம்பிச்சா. அதாவது எனக்கும் அதித்திக்கும் அஃபேர் இருக்கிற மாதிரி. அன்னைக்கு ரித்துவை வெளியில வர சொல்ல ஷீத்தல் தான் அவளுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டா. நானும் அதித்தியும் ஹைவே பக்கத்துல ஒரு லாட்ஜில் இருக்கிறதா அவகிட்ட சொன்னா. சார் 4 மணிக்கு நான் கோச்சிங் சென்டர்லேருந்து கிளம்பி 5 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிடுவேன். ஆனால் என் ஃபோனை ஜோகி கிட்ட கொடுத்துட்டேன். அவள் என் ஃபோன் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டா. ஷீத்தல் ரித்துவை வர சொன்ன அந்த இடத்துக்கு நானும் போயிருந்தேன். அதித்தியோட அம்மாக்காகவா வெயிட் பண்ணிட்டு இருக்க? நிஷாந்த், சாரி ரித்து. என்னைக்கா இருந்தாலும் நம்ம ரிலேஷன்ஷிப் நிலைக்காதுங்கிற விஷயத்த நீ தெரிஞ்சுக்கணும். நிஷாந்த், நான் ரித்துவை மர்டர் பண்ண விஷயம் ஷீத்தலுக்கு தெரியாம இருந்தது. ஆனா ரித்து ஷீத்தலை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எங்க அம்மா அவளை கரெக்டா அடையாளம் சொல்லுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஷீத்தலுக்கு நீங்க அவளை தேடுற விஷயம் தெரிய வந்த உடனே அவ உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவேன்னு என்னை மிரட்ட ஆரம்பிச்சா. அதனால அவளையும் நான் கொன்னுட்டேன். எந்த போனை வச்சு ஷீத்தல் ரித்துக்கு கால் பண்ணுவாலோ அந்த போனை வச்சு ஜூஹி பிரதீக்கு கால் பண்ணா. பிரதீக், உன்னோட அக்கா உன்னை பார்க்கணும்னு சொல்றா. பிரதீக் மாட்டிக்கணும்னு நீ நல்லா பிளான் பண்ணிருக்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்கல்ல. நீ செஞ்ச பாவத்துக்கு வாழ்நாள் முழுக்க அழுதாலும் உனக்கு மன்னிப்பே கிடையாதுடா. ரித்து நிஷாந்துக்குமான உறவு கணவன் மனைவி உறவு மட்டும் இல்ல, அவங்க 2 பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டும் கூட. அதோட பேராசையும் துரோக எண்ணமும் இருக்கிற மனுஷன் எந்த உறவையும் மதிக்கிறது இல்ல. நிஷாந்த் எந்த அளவுக்கு கீழ்த்தனமா பிளான் பண்ணிருக்கான்னா ரித்துவோட நம்பிக்கையை மட்டும் இல்ல அவளோட மூளையையும் சேர்த்து குழப்பிருக்கான். ஆனா ரித்து இந்த விஷயத்தை பத்தி அவங்க அம்மா அப்பா கிட்ட ஒரு தடவை பேசியிருந்தா மட்டும் போதும். கண்டிப்பா அவன் இந்த பிரச்சனையில சிக்கிருக்க வாய்ப்பு இருந்திருக்காது. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் சொல்ற எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு நம்புறது ரொம்பவே தப்பு. அதே மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட நம்ம பிரச்சனையை பத்தி சொல்லாம இருக்கிறது சில சமயம் விபரீத விளைவுகளை ஏற்படுத்தும். சில சமயம் நாம் அதுல இருந்து தப்பிக்கவே முடியாத நிலையும் ஏற்படும். நான் உங்களோட அனுப் சோனி. இதோட நான் விடைபெறேன். அடுத்த எபிசோட்ல இன்னொரு ஷாக்கிங் கேஸோட கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்களும் உங்க குடும்பத்தில் உள்ளவங்களும் ரொம்ப சேஃபா இருங்க. கிரைம் பேட்ரோல் டயல் 100 தொடர்ந்து பாருங்க. பாடங்கிறது ஒண்ணுதான், அதுல நல்லதை கத்துக்கிறது நம்மளோட கடமை. ஜெய்ஹிந்த். For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.